நம்ம விஜயனை வந்து அவர் சேர்ல போட்டு அந்த ஒயிட் டவலை எடுத்துட்டாருன்றத நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒயிட் டவல் கல்ச்சர் எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு? நிறைய விஐபி ஆபீஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் சரி, கண்டிப்பா அந்த ஒயிட் டவல் வந்து போட்டிருப்பாங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி வந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கார்னிக்கல் பீரியட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ உள்ள ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் வந்து நடந்து வருவாங்க, இல்லைன்னா குதிரை வண்டியில வருவாங்க. அவங்க அவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி வரதுனால பயங்கரமா ஸ்வெட் ஆகும் இல்லையா? அப்படியே வந்து சேர்ல உட்கறதுனால சேர்ல ஃபுல்லா அழுக்காவும் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டமோ இல்ல ஏசியோ எதுவுமே கிடையாதுங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பின்னாடி வந்து டவல் போட ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி டவல் போடுறதுனால பாத்தீங்கன்னா அவங்க வேர்வையோட வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த டவல் வந்து அந்த வேர்வையை வந்து அப்சர்வ் பண்ணிக்கொண்டால போட்டாங்க. முன்னாடி இந்த ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த எண்ணெயோட அப்படியே ஃபுல்லா வந்து அந்த சேர்ல உட்காரதுனால அதிகமாவே அந்த சேர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டேமேஜ்ல இருந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த டவலே போட்டாங்க. சரி, டவல் போட்டாங்க. ஏன் ஒயிட் கலர் சூஸ் பண்ணாங்க? நிறைய கலர்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து ஒயிட் டவல்ல வந்து கிளீனா வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னாலதான் அதை போட்டாங்க. காலங்காலமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், ஒயிட் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆபீசர்ஸ் வந்து காலையில இருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஒரே சேர்ல அப்படியே உட்கார்ந்து வேலை செய்வாங்க. அந்த காரணத்தினால அவங்க பாடி வந்து பயங்கரமா ஹீட் ஆகுன்ற காரணத்தினாலதான் அந்த ஒயிட் டவல் போட்டாங்க. சரி, ஒயிட் டவல் போட்டாங்க. ஆனா காலப்போக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காம அப்படியே அது கண்டினியூ ஆகி அது ஒரு கல்ச்சராவே கொண்டு வந்துட்டாங்க. விஐபி ஆபீஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் சரி, கண்டிப்பா டிஃபால்ட்டா அந்த ஒயிட் டவல் இருக்கணும்ன்றத வந்து ஒரு கல்ச்சராவே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸும் சரி, விஐபி இடத்துலயும் சரி, அந்த கூலிங் சிஸ்டம் இல்லாத இடமே கிடையாது. வரும்போதும் கார்ல வராங்க, போகும்போதும் கார்ல போறாங்க. சரி, அந்த காலத்துல போட்டாங்க. இப்பதான் அந்த தேவையே இல்லையே, அப்புறம் ஏன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து எதிர்ப்பு வந்தது. அது ரிக்வெஸ்டாவும் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் தான் விஜயனாக்கும் வச்சாங்க. ஆனா அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணனால, சோ விஜய் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அதை எடுத்து பண்ணும் போது, அதை உடனே ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆகும். அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸும் சரி, வரப்போற ஆபீசர்ஸும் சரி, அதை பின்படுத்துவாங்கன்ற ஒரு காரணத்தினாலதான் இதை வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹிஸ்டரி ஒயிட் டவலுக்கானது. சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காம தீச்சு ரகலை ஃபேமிலியை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்க இந்த ஒயிட் டவலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.